பாதைகள் வழிமாறினாலும் பயணங்கள் முடிவதில்லை. ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு ரயில் பயணம். வாங்க பேசிட்டே போகலாம். நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்ராட் லைஃப் ஒன்றும் ஈஸி இல்லைங்க. ஆரம்பத்தில் அது பார்க்குறதுக்கு எக்ஸைட்டிங்காக இருக்கலாம். போக போக அது நமக்கே போர் அடிச்சு போயிடும். ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ் இவங்ககிட்ட எல்லாம் இருந்து தூரமாக போன மாதிரி ஒரு ஃபீலிங் நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதுக்கப்புறமா ஊரில் பைக்கில் சுற்றுனது, விரும்பி சாப்பிட்ட சாப்பாடு, விரும்பி பிடிச்சி போன இடங்கள், இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ண தொடங்குவீங்க. ஊரில் நடக்கிற நல்லது கெட்டது, தீபாவளி, பொங்கல், நியூ இயர், இது எல்லாமே நம்ம மிஸ் பண்ணுவோம். அப்ராடில் வேலைக்கு போயிட்டு க்ரோசரி ஷாப் போகிறதே உங்களுக்கு ஒரு வேலையாக இருந்திருக்கும். ஃபேமிலியில் யாருக்கும் உடம்பு முடியலைன்னா கூட அதை நம்மக்கிட்ட மறைக்கிறதுக்கு ஆரம்பிப்பாங்க. அப்படி நம்மக்கிட்ட சொல்கிறாங்களா இருந்தால் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு போகிற அளவுக்கு உடம்பு முடியலையான்னு திங்க் பண்ணுற அளவுக்கு நம்ம யோசிப்போம். மீண்டும் சொந்த ஊருக்கு அல்லது சொந்த நாட்டுக்கு நம்ம திரும்பி போகும்போது, அதுவும் ஃப்ளைட் லேண்ட் ஆகிறப்போ இருக்கிற உணர்வுகள் இருக்குது இல்லையா, சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. மீண்டும் நாட்டை விட்டு திரும்பி போகணும்னு நினைக்கிறப்போ இருக்கிற வலி அது ரொம்பவே கனமானது. இது எல்லாமே அப்ராடில் இருக்கிற ஒவ்வொருத்தங்களுக்கும் உரித்தானது. அவங்க இதை கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க. சொந்த ஊருக்கே வெக்கேஷன் போகிற மாதிரி தான் அப்ராடில் இருக்கிற ஒவ்வொருத்தங்களோட லைஃப்பும். ஊர்லேருந்து நமக்கு யாரும் கால் பண்ணாங்கண்டா நம்மக்கிட்ட கேட்குறது எப்போ நாட்டுக்கு வாரீங்கன்னு கேட்பாங்க. அதே காரணம் நம்ம நாட்டுக்கு போன மாதிரி இருந்தால் எப்போ திரும்பி போகிறீங்கன்னு கேட்பாங்க. இந்த திரும்பி போகிறவங்க எப்போன்னு கேட்குற ஒரு வார்த்தையை கேட்டாலே நாட்டுக்கு போகிறதுக்கு பயமாக இருக்குதுங்க. அவ்வளோதாங்க. மிச்சம் நம்ம அடுத்த வீடியோவில் பேசிக்கலாம். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.